லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. கையில சூடு வைக்கிறது எனக்கே சூடு வச்சுக்கிட்ட மாதிரி ஏண்டி புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த அம்மாக்கு ஒண்ணுனா மட்டும் என்னால தாங்கிக்க முடியாதுமா. அந்த சக்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிறதா தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏம்மா, நீ நம்ம ஆசிரமத்துக்கு வரவே இல்லம்மா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். கிஃப்ட் எப்பக்கா தருவீங்க? நந்தினி, ஏ என்னாச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஒண்ணுல வெற்றி. சொல்லுங்க நந்தினி, ஏன்? நந்தினி பேரை சொன்னதும் ஆடி போயிட்டேன். முன்னெல்லாம் எல்லாரும் என்ன நந்தினி நந்தினின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவேன். இப்ப அந்த பேரை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. ஏன் நந்தினி பயப்படுறீங்க? எனக்கும் அந்த பயம் இருந்துச்சு நந்தினி. நீங்க போன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா வந்துச்சு. ஆனா ஆனா இப்போ இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப என்ன பிரச்சனை? அது எங்க அப்பா திடீர்னு உங்க குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்றாரு. பார்க்கணும்னா நான் யார காமிப்பேன்? வந்த சித்தி சித்தப்பாவே இங்க இருந்து அனுப்புறதுக்கே எனக்கு தலைவலியா போயிடுச்சு. ஏகப்பட்ட டென்ஷன் வேற. என்ன வெற்றி, இப்ப என்ன பண்றதுனே புரியல. எனக்கும் அதான் தெரியல. உங்க வீட்டுல இருக்கிறவங்க வரலன்னா நானே அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு. ஒரு பொய்ய சொல்லிட்டு அதை மறைக்கிறதுக்கு பொய் மேல போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க. நாம என்னைக்கு மாட்ட போறோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களும் பதட்டப்பட்டு என்னையும் பதட்டப்படுத்தாதீங்க வெற்றி. என்ன நந்தினி இப்படி சொல்றீங்க? வெற்றி, மாட்டிக்க போறோம்னு நினைச்சு பயப்படுறதை விட மாட்டினா நம்ம நிலைமை எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிக்கலாம். உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கட்டுமா? போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே பேசாம ஏன் இங்க வந்துட்டீங்க? சொல்லுங்க, ஏன் வந்துட்டீங்க? ஊருக்கு போன உங்க சித்தி சித்தப்பா மிரட்டினாங்களா? அப்புறம் என்ன? சுவாமிஜி நான் லவ் பண்ண சக்தியை பார்த்திருக்காரு. இப்பவும் அவர் என்ன பத்தி தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவன் கிடக்குறான், விடுங்க. நம்பி வந்த பொண்ண நடு ரோட்ல விட்டுட்டு போயிருக்கான். அவன் எல்லாம் ஒரு மனுஷனா? அவன் சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க.
இனிமே அவனை பத்தி யோசிச்சு வருத்தப்படாதீங்க. நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன் நந்தினி. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. நான் வரேன், நீங்க போங்க. நந்தினி, உண்மையிலேயே என் உடம்பு, மனசு, புத்தி, கனவு, கற்பனை எல்லாத்துலயும் நீதான் இருக்க. என்ன அப்படி பாக்குற? உன் மனசுக்குள்ள அவன் இருக்கான். அதனாலதான் உன் உருவத்துக்கு பதிலா அவன் தெரியறான். உங்க எல்லார் முன்னாடியும் சொல்றேன், உங்க நந்தினி அக்காவை கடைசி வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கிறேன். ப்ராமிஸ். நந்தினி, நீ ஏன் அழற நந்தினி? உன்னை மிஸ் பண்ணதுக்காக அந்த சக்தி தான் அழணும். அவனே எதை பத்தியும் நினைக்காம சந்தோஷமா இருக்கான். நீயும் கிடைச்ச வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்படு. முதல்ல அந்த நம்பிக்கை துரோகியை உன் மனசுல இருந்து தூக்கி எறி. என்னம்மா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. அனுஷ்கா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அனுஷ்கா கிட்ட சொல்லிட்டா? எங்க அனுஷ்கா? என்னவோ தெரியலங்க, 2 நாளா மூட் அவுட்டாவே இருக்கா. காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. ரூமே கதின்னு கிடக்குறாங்க. ஓ, மூட் அவுட்ல இருக்காளா? ஓ, நாம 3 பேரும் ஒன்னா வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால அப்படி இருந்திருப்பா. நம்ம அவளையும் கூட்டு போயிருவோமே. நீயும் ஊருக்கு வான்னு எவ்வளவோ எடுத்து சொன்ன. எங்க கேட்டா தானே? அவளை கூப்பிட்டு நான் பேசுறேன். நான் சொல்லியே கேட்காதவ நீங்க சொல்லிதான் கேட்க போறாளாக்கும். பேசி பாப்போம், வாமா. என்னம்மா கீழே வராம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தா ஆபீஸ் ஒர்க் பண்ற மாதிரி தெரியலையே. வேற ஏதோ சிக்கல்ல மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஐ அம் வெரி நார்மல். அப்போ நாங்க வந்த உடனே எதுக்கு லேப்டாப்பை மூடுன? அது கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் கிரிக்கெட் பார்த்தா பிடிக்காதே, அதான் மறைச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்படி என்னதான் இந்த கிரிக்கெட்ல இருக்கோடி? 24 மணி நேரமும் அதுதான் கதின்னு கிடக்குற. மா, இது வேர்ல்ட் கப் மேட்ச்மா, பார்க்காம இருக்க முடியுமா? பாக்குறதுன்னா ஹால்ல வந்து டிவில பார்க்க வேண்டியதானம்மா. அதை விட்டுட்டு கரப்பாம்பூச்சி மாதிரி ரூம்ல இருந்துகிட்டு எதையோ நோண்டிட்டு இருக்க. சரி வா, ஊருக்கு போலாம். அப்பா, எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காது. அதுவும் இல்லாம எனக்கு லாங் ஜர்னி பண்ணா எனக்கு அலர்ஜி. நான் வரல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இத பாரு அனுஷ்கா, பேப்பர்ல வர்ற கொலை கொள்ளை கற்பழிப்பெல்லாம் பார்த்தா உன்னை தனியா விட்டுட்டு போக எங்களுக்கு மனசு வரலம்மா. அப்பா, நான் உங்க பொண்ணு, எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க 2 பேரும் தைரியமா போயிட்டு வாங்க, நான் இருந்துப்பேன். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. இல்லம்மா, நீயும் எங்களோட வந்தேன்னா உனக்கு கொஞ்சம். என்னங்க, என்னைக்கு அவ சொன்னதுல இருந்து மாறி இருக்கா? சரி சரி வாங்க நம்ம போலாம். அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே, போங்க 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 போங்க, கிளம்புங்க கிளம்புங்க, லேட் ஆகுது. அனுஷ்கா, இதோ வந்துட்டேன்ப்பா.
என்ன சார் திடீர்னு எங்கேயாவது வெளில கிளம்புறீங்களா? ஆமா சக்தி, கமலாவோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். இப்பதான் போன் வந்துச்சு, உடனே கிளம்பணும்னு அடம் பிடிக்கிறா. அதான் கிளம்பிட்டு இருக்கோம். அண்ணனுக்கு ஒண்ணுனா தங்கச்சி துடிச்சு போயிடுறாங்க. அதான் சார் அண்ணன் தங்கச்சி பாசம். அட நீ வேற சக்தி, இந்த காலத்துல யாருக்கு என்ன வியாதி வருதுன்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. நாங்க போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நீ அனுஷ்காவை கொஞ்சம் பாத்துக்கப்பா. என்ன சார் அனுஷ்கா அண்ணா சின்ன குழந்தைய அவளை பாத்துக்கிறதுக்கு? எவ்வளவு வயசானாலும் அவ எங்களுக்கு சின்ன குழந்தைதான் தம்பி. காலம் கெட்டு கிடக்கு, யாரையும் நம்ப முடியல. சக்தி கிட்ட சொல்லியாச்சுல, அவர் பாத்துக்குவாரு. டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். சரிங்க சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னப்பா? நாளைக்கு சண்டே, நாளைக்கு மறுநாள் கவர்மெண்ட் ஹாலிடே. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போற ஸ்டாக் எல்லாம் அப்படியே வண்டியிலேயே இருக்கு. 2 நாளைக்கு வண்டியில இருக்கிற சரக்கு வீட்டுல இறக்கி வச்சுக்குவா. அதுக்கு என்னப்பா, இது உன் வீடு, தாராளமா இறக்கி வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சக்தி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸை உருவாக்காதப்பா. கமலா, டைம் ஆகுதுமா. வர சக்தி. சரிங்க, போயிட்டு வர அனுஷ்கா. சரிம்மா. பாத்துக்கோங்க தம்பி. வண்டி உள்ள விடுப்பா. எல்லாத்தையும் இறக்கிடலாம். சரிங்க சார். என்னம்மா ரவுடி லட்சுமி, என்ன கண்ணு என் வீட்டு பக்கம் அதிசயமா வந்திருக்க? ஆச்சரியமா இருக்க. என்ன எனக்கு தெரியாம என் பையன் எதுவும் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டானா? ஐயோ, அதெல்லாம் இல்லை. நானே பால்காரி. நான் இங்க இருந்து வட்டிக்கு பணம் கொடுக்கறது. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? உங்க பையன் செல்வம். செல்வம் சின்னவன், அவனுக்கு என்ன? அவரும் என் 2வது தங்கச்சி மோகனாவும் ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போ? 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க. என்ன கண்ணு சொல்ற? என்னோட மக உன்னோட தங்கச்சியை காதலிச்சானா? ஆமாங்க, காதலிச்சதோடு இருந்தா மட்டும் பரவாயில்ல. என் தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்கா. அது அவங்க 2 பேரோட வயசு அப்படி. தப்பு பண்ணிட்டாங்க. பெரியவங்க நீங்க தான் இத பிரச்சனை பண்ணாம அவங்க 2 பேருக்கும் எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லணும். பாத்தியா புஷ்பா, கூப்பிடுவோம் மவன. செல்வம், டேய் செல்வம், வாடா இங்க. என்னப்பா கூப்பிட்டீங்களா? யாருன்னு தெரியுதா?
உன் தங்கச்சியும் நீயும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறீங்களாமா? அந்த பொண்ணை நீ காதலிக்கிறியா? அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்காளாமே. ஆமாப்பா. புள்ளையாடி பெற்றிருக்க. படிக்கிற வயசுல காதல். ஐயா சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணு. உன்னோட தங்கச்சிக்கும் என்னோட மவனுக்கும் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். என்ன கண்ணு அப்படி பாக்குற? இல்லைங்க, பணக்காரங்க எல்லாம் பணத்திமிர்ல எடுத்தறிஞ்சு பேசுவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நியாயம் தர்மம் பார்த்து உங்களை மாதிரி நல்லவங்க இருக்காங்கங்கறத நான் இன்னைக்கு தாங்க புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் இருக்கண்ணே, நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டீன்னா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்ன கண்டிஷன்? அதாவது கண்ணு, இவனுக்கு அண்ணன் ஒருத்தன் இருக்கான், என்னோட மூத்த மவன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இதுக்கு நான் சம்மதிக்க முடியும். என் மூத்த மகனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம்னா 2 கல்யாணத்தையும் ஒரே மேடையில வச்சு அமோகமா நடத்தி போடலாம். செலவெல்லாம் என்னோடது. என்னடா இவ கடையில ஆஃபர் கொடுக்குற மாதிரி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு சொல்றானேன்னு பாக்குறியா? கண்ணு, இவனோட அண்ணனுக்கு ஊர்ல மைனர்னு பேரு கண்ணு. அவனுக்கு நிறைய பொண்ணுங்க கூட எனக்கே சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு கண்ணு. அவன் மேல இருக்கிற பாசத்தினால அவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் கண்டுக்காம விட்டுட்டேன். அதோட விளைவு இப்ப அவனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கண்ணு. நீ ரவுடியா இருக்கிறதுனால உன்னை பார்த்து பயந்து அவன் ஒழுங்கா இருப்பான்னு நான் நம்புறேன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் உன் தங்கச்சியும் இந்த வீட்லயே ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். இந்த கண்டிஷனுக்கு என்ன பதில் சொல்ற? என்ன கண்ணு, நல்லா யோசி. நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? ஏன் இப்படி சுயநலமா யோசிக்கிறீங்க? உங்க பெரிய பையன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? உங்க பையன் என் தங்கச்சியை காதலிச்சு கர்ப்பமாக்கி இருக்கான். அதுக்கு நியாயம் கேட்க வந்தா அதுக்கு நீங்க சொல்ற பதிலா இது? பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறீங்க? இத பாரு கண்ணு. ஏங்க இப்படி வாங்க, சும்மா சத்தம் போடாத. உன் பேச்ச கேட்கலனா போலீஸ்க்கு போவியா இல்ல கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேணாலும் போய்க்க. நீ எங்க போனாலும் உன் தங்கச்சி என் பையன் கூட தான் வாழ்ந்தாகணும். அதனாலதான் அன்பா சொல்றேன், கேட்டுக்க. என் மூத்த மவனை நீ கட்டிக்க, உன் தங்கச்சிய என் இளைய மவன் கட்டிக்குவான். இந்த புஷ்பா ஒரு முடிவு எடுத்தானாக்கா மாற மாட்டா, பாத்துக்க. ஏய், என்னடா நிக்கிற? உள்ள போடா. கண்ணு, என் வீட்டை பொறுத்த வரைக்கும் என் பொஞ்சாதி தான் எல்லாமே. அவ சொல்றதுதான் வேதம், அவ வைக்கிறது தான் சட்டம். புரிஞ்சு நடந்துக்க. உன் பேச்ச கேட்கலனா போலீஸ்க்கு போவியா இல்ல கோர்ட்டுக்கு போவியா? நீ எங்க வேணாலும் போய்க்க. நீ எங்க போனாலும் உன் தங்கச்சி என் பையன் கூட தான் வாழ்ந்தாகணும்.